தாய் விசித்ரா. அப்பா வீட்டு இருந்த பகுதியில் தான் அப்பா ராஜ்குமாரும் குடியிருந்தார். ராஜ்குமார் அங்கிள் எப்படின்னா, அவரோட சன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சிவராஜ்குமார் இப்பவும் கான்டாக்டில் இருக்கேன் சிவராஜோட. அவர் எப்போ சென்னை வந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணுவார், போய் பார்த்துட்டு வர்றது அந்த மாதிரி. அப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா கிரிக்கெட் ஆடுவோம். ஸ்ட்ரீட் கிரிக்கெட் வந்து சிவராஜோட தான். சிவராஜ், அவருடைய கசின்ஸு, அப்புறம் எங்களுக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்புரம் ஏரியாவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேலே அந்த டீமில் மெம்பர்ஸ். நாங்கள் எல்லோரும் ஸ்ட்ரீட் கிரிக்கெட், அங்கே ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்கும். ஆமாம், அங்கே அந்த ப்ளே கிரவுண்டில் தான் எங்களுடைய ஈவினிங்ஸ் ஃபுல்லாக அங்கே தான் போகும். அப்போ இவர் ராஜ்குமார் அங்கிள் எப்போ whenever he comes here for a ரெஸ்ட்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் இவருடைய ஹேபிட் என்னென்னா, ஒரு 8:30 சீக்கிரம் சாப்பிட்றவர். ஒரு ஏர்லியாக டின்னர் முடிச்சுட்டு நேராக இங்கே வந்துடுவார். வீட்டுக்கு வந்துட்டு இவர் அப்பா வர சொல்லி 2 பேரும் வாக்கிங் போவாங்க. அப்படியா? ஆமாம். அப்படியே அந்த அப்போல்லாம் வந்து அவ்வளோ கூட்டம் இதெல்லாம் இருக்காது. அதுவும் அந்த ஏரியா கொஞ்சம் செக்லூடடாக இருக்கும். ஸோ இவங்க வந்து வாக்கிங் போயிட்டு வர்றது, அந்த மாதிரியான ஒரு பாண்ட் இருந்தது. ஆனால் இவர் கன்னட படம் பண்ணதான் எனக்கு ஞாபகம் இல்லை. இது ஆனால் இவ வரும்பொழுதெல்லாம் அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அப்போ வந்து சிவராஜ் நாங்கள்லாம் பேசிக்கிறோம், நம்ம பண்ணுறது எதுவும் பேசிட்டு போகிறாங்கப்பா வீட்டில் போய். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். தட் பீரியட் ஆஃப் ஆக்டர்ஸ்க்குள்ள இருந்த பாண்ட் இஸ் இப்போ இல்லை. ஐ டோன்ட் திங்க் இல்லை, அது வேற. அதாவது இட்ஸ் பியாண்ட், அதாவது அவங்களுடைய ஸ்டார்டமையும் தாண்டி இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பாண்ட். அவங்களுடைய ஒரு பர்சனல், லெட்ஸ் சே ஈவன் இஃப் இட்ஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னா கூட அதை ஷேர் பண்ணிப்பாங்க. அதுக்கு அவங்களால முடிஞ்சது என்னவோ, தட் கைண்ட் ஆஃப் ஒரு கிவ் அண்ட் டேக் இருந்தது. அது வந்து ஒரு தடவை சஞ்சய்கிட்ட நான் சஞ்சய், அது ஜெயங்களோட சன், ரெண்டாவது பையன். நான் சஞ்சய்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருந்தப்போ கூட அவனு சொல்லிகிட்டு இருப்பான், அந்த மாதிரி முந்திலாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்கிறான். இந்த மாதிரி அப்பாலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ யாரோ திடீர்னு அப்பா சொல்லுவார் அசோகன் அங்கிள் கிட்ட, இப்போ ஒரு படம் பண்ணலான் இருக்கோம், உடனே வந்து இப்போ எப்போ நீ டேட்டு கொடுக்குற, அப்படி தான் பேசுவாங்க. அக்ராஸ் த டேபிள் இட்ஸ் லைக் டிஸ்கஸிங் டு கோ ஃபார் ஃபங்க்ஷன் போகிற மாதிரி. they just decide there and go ahead and do it. நமக்கு ஒரு ஆளுங்க இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிடுதில்ல. ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ பாண்ட் இஸ் ட்ரூ. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் சம்திங் பியாண்ட் வேர்ட்ஸ். அப்பா இருந்தபோதே வின்சென்ட்டுக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்ததா? இருந்துச்சு. நான் அவரை கேட்டிருக்கேன். 10th முடிச்ச டைம்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் நான் ஒரு தடவை கேட்டேன், நடிக்கணும்னு ஆசை இருக்குன்ட்டு. கொஞ்ச நேரம் ஒன்றுமே சொல்லலை அவர். அப்புறம் என்ன பண்ணார், நீ முதல்ல படித்து முடித்ததும் நீ உனக்கு என்ன ஆசையோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னா. அதாவது அவருடைய அந்த டைமில் அவருக்கு யாரோ போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இன்ஜினியரிங் இஸ் வெரி ஸ்பெஷல் அப்படின்னு. எனக்கு வந்து அதை பற்றிலாம் எதுவுமே ஐடியாவே இல்லாத டைம். அண்டு அது என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவரை மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இல்லை அவங்க ஏதாவது இருக்கும். ஏன்னா இவருக்கு தமிழில் ரொம்ப ஆர்வம் அதிகம், ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஜினியரிங் பற்றிலாம் ரொம்ப அதோடைய ரொம்ப உயர்வாக பேசியிருக்கிறாங்க. இவருக்கு வந்து ஹீ ஹேஸ் அ ஹேபிட், அந்த டைமில் என்னவோ இது இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்காரோ அந்த இம்பல்சிவாக ஒரு டெசிஷன் எடுக்கிற ஆள் எங்கள் அப்பா. அதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அதில் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு இன்ஜினியரிங் ஒன்று தான், ஆனால் நீங்கள் வா, நீ இன்ஜினியரிங் மட்டும்தான் படிக்கணும். ஸோ எனக்கு வந்து இட் டிடன்ட் மேக் எ டிஃப்ரென்ஸ். அது தட் வாஸ் சம்திங் விச் ஐ டிட். அப்பாவுடைய ஆசைக்காக. அதுதான் எனக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் வந்து எனக்கு என்னன்னு கூட தெரியாது. முதல்ல காலேஜ் ரேகிங் போகும்போது என்ன அது தெரியாது, அதை பற்றி என்னன்னே தெரியாமல் ஒருத்தன் வந்திருக்கிறான் பஸ் ஏறுறதுக்குன்னே ரேக் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நான் அவரை கேட்கும்பொழுதுலாம் அவருடைய ஒரே இது என்னென்னா, படித்து முடி, அப்புறமா உனக்கு நீ என்ன ஆசைப்படுறியோ அதை பண்ணி சூஸ் பண்ணி. வேண்டான்னு சொல்லலை, ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சுட்டார், யூ டூ திஸ் தென் வீல் சீ இட். படித்து முடிச்சோடனே நடிக்கிறதுக்கு என்ன அட்டெம்ப்ட் பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. உண்மைதான் அது, நான் ஒன்றுமே பண்ணலை. பிகாஸ் 82 அப்பா இறந்துட்டாரு. 83 ஐ ஜாயின் காலேஜ். அப்போல்லாம் கூட நான் காலேஜில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அதை பற்றி. தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் நானுன்ற மாதிரி. தென் அப்புறம் ஆனால் காலேஜ் டிகிரி ஒழுங்காக முடிச்சிட்டேன். அந்த ஒரு கரெக்டாக அந்த 4 இயர்ஸில் ரீசனபிள் பர்சன்டேஜ் 72% பாஸ் பண்ணிட்டேன். நான் திரும்பி வந்ததும் கூட எனக்கு அந்த ஒரு
த பேஷன் ஃபார் ஆக்டிங் தான் இருந்ததே தவிர நம்ம ஏதாவது ஒரு இடத்துல படித்ததுக்கு உண்டான வேலை செய்யணுங்கிற ஒரு இது இல்லாமல் இருந்தேன். ஆல்மோஸ்ட் 2 years. அப்புறமா என்ன பண்ணேன், ஐ ஜாயின்ட் கேசிபின்னு ஒரு கன்சர்ன் போய் ஜாயின் பண்ணேன். 1 வருஷம் நான் ஒழுங்காக வேலை செஞ்சேன். ஐ வாஸ் அ டிசைன் இன்ஜினியர். அப்புறம் என்ன ஆச்சு, அங்கே ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்ததுனால தே ஷிஃப்டட் அன் ஆஃபீஸ். அங்கே வந்து வம்பு. திருப்பி சென்னை சிட்டி கிட்ட நான் வந்ததும் என்ன பண்ணேன், சரியாக ஆஃபீஸ் போகாமல் இருந்தேன். தென் ஒன் ஃபைன் டே ஐ ஜஸ்ட் குவிட். ஐ உண்மையை சொல்லப்போனால் ஐ ஹேட் அ மென்டல் பிளாக். அதாவது மோர் ஆஃப் ஏன் இதை வந்து முன்னாடியே பர்சியூ பண்ணல நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, அவ்வளோ பேஷன் இருந்தது, இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னும் பொழுது சரவணன் அங்கிள்னா நான் ரெகுலராக மீட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவர் ஒரே வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி யோசிப்பேன், அவர் இன்னைக்கு கேட்கணும் அவர்கிட்ட. ஆனால் உள்ளே போனதும் அந்த பயத்தில் பேச்சு வர கேட்க மாட்டேன். அதனால் திரும்பி வந்துடுவேன். எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, அவன் எங்கே வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ, வாட் டு ஐ டூ தென்? பிகாஸ் எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா நான் அவங்கள தான் வந்து அந்த பொசிஷனில் வச்சு பார்த்துருக்கேன். அவங்க வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, தட் வாஸ் தி திங். தென் லேட்டர் சரின்னு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு நான் போய் சரவணன் அங்கிள் அவர் பார்த்தேன் அவர் ஆஃபீஸில். அவர் என்ன பண்ணார், என்ன திடீர்னு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்படி கேட்குற, வேலையில் இருந்தே என்ன ஆச்சுன்னு கேட்டார். இல்லைங்க அதை விட்டுட்டேன்னு சொன்னேன். சரி, அப்போ ஏதோ ஒரு இன்ஜினியரிங் யூனிட் ஆரம்பிக்கிறது தானே. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ வாட் டு ஐ டூ? சரி கொஞ்சம் யோசிச்சார். தென் he said ஓகே, நம்பிக்கைன்னு ஒரு சீரியல் பண்ணுறோம், அதில் நீ வேணால் போய் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி அவரு தான் ஏவிஎம் அவங்க இதில் தான் பண்ணேன். பிள்ளையார் சுய அவர் தான். ஆமாம். நான் போய் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் இல்லை, ஐ கோயிங் டு குவிட், இல்லை ஒரு ஹாபி மாதிரி பண்ணேன் அப்படின்னார். அதுவும் இவாசன் அந்த இந்த முழுசாக அவருக்கு அந்த இது வரல செயின். ஏன்னா அவங்க அப்பாவோட பேசிட்டு இருந்ததுனால அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அவருடைய விருப்பம் என்னங்கிறது. தென் ஐ செட் இல்லை அங்கிள், ஐ வாண்ட் டு கண்டினியூ திஸ். சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டார். நான் என்ன பண்ணேன், என்னுடைய சொந்த முயற்சியில் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ட்ரை. தென் ஐ வென்ட் ஃபார் அ ஃபியூ ஆடிஷன்ஸ். தென் கேம் இன் டு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா. ஏஐ திரைப்படத்தில் நீங்கள் அறிமுகமாவதற்கு முக்கியமான காரணம் சரத்குமார் இல்லையா? எனக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ரிலேட்டிவ், அந்த அதில் வந்து ஒரு தடவை மீட் பண்ணேன் ஒரு ஃபங்க்ஷனில். அவர் வந்து இந்த மாதிரி அப்பா பேரை வச்சுட்டு அவருடைய சன்னுங்கிறதுனால அவர் என்கிட்ட பேச வந்தார். பேசிட்டு வந்து இந்த மாதிரி நான் படங்கள் பார்த்துருக்கேன், அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அப்பாவை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தப்போ அவராக என்ன பண்ணார், வா லஞ்சுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். ஸோ அவர் வீட்டுக்கு நான் போகிறேன். அப்போ பெசன் நகரில் இருந்தார் சரத்தண்ணன். ஆமாம். பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ தான் அவருக்கு சொல்கிறேன். கொஞ்சம் வந்து என்ன, he was quite surprised. நான் இப்போ கேட்டதும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, ஸோ இஸ் இட் பாசிபிள் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில் ஏதாவது பண்ணுற மாதிரி. அப்புறம் என்ன பண்ணார், சரி நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. தென் அகெயின் நான் என்ன பண்ணால், திருப்பி அவரை இம்மீடியட்டாக நான் போய் அவரை சந்திக்கவே இல்லை. அதில் கொஞ்சம் கேப். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து காமன் ஃப்ரெண்டு, அவர் வந்து புஷ் பண்ணி நான் என்ன பண்ணேன், போய் திருப்பி அவரை பார்த்து பேசும்பொழுது என்ன பண்ணாங்க, தென் கேம் ஏஐயோட ஆப்பர்ச்சுனிட்டி. ஏஐ படத்தினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏ வெங்கடேஷ் சாரை போய் மீட் பண்ணேன். அப்பவும் ஒரு ஆடிஷன் வச்சார். அதுக்கப்புறமா தான் அதில் செலக்ட் ஆகி வந்தேன். ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து தரணி சாரோட அந்த கில்லி படத்துக்கு நான் ஆக்சுவலாக ஆடிஷன் பண்ணேன். ஆமாம், ஆடிஷன் பண்ணேன். அந்த ஆடிஷனில் நான் பாஸ் ஆகலை. அதே மாதிரி கௌதம் மேனன் சார் படம் மகிழ் திருமேனி டைரக்டர், இப்போ அவர் தான் என்னை ஆடிஷன் பண்ணது. காக்கா டைமில் நான் போனேன். ஆடிஷன் ஃபஸ்ட் லெவல் ஆடிஷனில் ஐ கிளியர்ட், செகண்ட் லெவல் ஆடிஷனில் ஐ ஃபெயில்டு. அப்புறம் என்னாச்சு, இது 3வது அட்டெம்ப்ட். ஸோ இதுவும் எப்படி இருக்குமோங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் போய் பண்ணேன். அப்போ வந்து டைரக்டர் என்ன பண்ணார், ஆட்டிடியூட் பாடி லாங்குவேஜ் ஓகே, ஆனால் வந்து பார்க்குறதுக்கு வந்து பழனியில் உள்ள ஒரு கேரக்டர் உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை, எனக்கு அந்த ஃபீலிங்கே வரமாட்டேங்குது. சோபஸ்டிகேட்டடாக. ஆமாம், இது நான் எப்படி உங்களை நான் அப்படி மாற்றுறதுன்னு எனக்கு தெரியலன்னாரு. நான் நினச்சேன் சரி இதுவும் போச்சு போல இருக்குதுன்னு சொல்லிட்டு சரின்னு வந்துட்டேன். அப்புறமா ஒரு 2-3 வாரம் இருக்கும், அது கழித்து ஃபோன் பண்ணார், இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். அப்போ ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நான் போய் பார்த்தது என்ன சொன்னார், ஒரு இதுதான் சஜஷன், நீங்கள் வந்து டார்க் மேக்கப் போடணும், இல்லை நீங்கள் வந்து டேன்டாக ஆகணும், அண்ட் தென் உங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சில ஐடியாஸ் வச்சுருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். ஸோ அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நான் போய் சன் பேதிங்லாம் கூட பண்ணி பார்த்தேன். அதாவது
கடல் குளிச்சுட்டு அதை என்கிட்ட சொன்னாங்க நேச்சுரலாக டேன் ஆகும். சரி ட்ரைட் ஆல் தட். அப்புறம் டார்க் மேக்கப், பல்லில் கரை பண்ணி அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணி ஒரு லுக் கொடுத்தாரு. ஸோ அதில் தான் அப்படி வந்தது தான் ஏ ஹீரோ. அந்த படத்தில் நடித்து முடித்த போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் அதாவது கான்ஃபிடென்ஸுங்கிறது நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளை வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு, என்ன நானே ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோங்க. கான்ஃபிடென்ஸ் அந்த டைமில் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா ஐ வாசன்ட் ஃபுல்லி கான்ஃபிடென்ட். பிகாஸ் இது என்னுடைய வியூ. புதுசாக ஒருத்தர் நடிக்க வராருன்னு வச்சுக்கோங்க, எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல், அவரை வந்து ஆடியன்ஸும் சரி நம்ம தமிழ் சினிமா உலகமும் சரி அவங்கள வந்து ஒரு ரா ஆக்டராக தான் பார்க்கும். வெதர் இஸ் டேலண்டட் ஆர் நாட்ங்கிறது செகண்டரி. அவங்கள வந்து நம்ம ஈஸியாக சரி இவ இந்த தப்பு பண்ணுறான் பரவாயில்ல, இது தப்பாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவாங்க. அதுவும் ஒரு ஆக்டரோட ஒரு வாரிசுன்ட்டு வரும்பொழுது உடனே நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க மைண்டுக்குள்ளே வந்துடுது. இவன் அந்த மாதிரி இல்லை, கம்பேரிசன் தான் போகுமே தவிர they will be more on judgment, very judgmental values very high. Correct. So எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. என்னை பொறுத்த மாதிரி எப்படி ஏற்றுப்பாங்கங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் ரைட்ஃபுல்லி ஸோ நான் நடிக்கும்போது நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன இதுவே வந்து உங்கள் அப்பாவாக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பார் அப்படி பண்ணியிருப்பார். அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய நான் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி கிரிட்டிசிசம். அண்ட் எனக்குள்ள அப்போல்லாம் நான் எனக்கே சொல்லிக்கிறதுன்னா திஸ் இஸ் வாட் ஐ டூ. உண்மையிலுமே இது என்னுடைய அப்சர்வேஷன். த ட்ரெண்ட் ஆஃப் ஆக்டிங் டு த ட்ரெண்ட் ஆஃப் டைரக்டர், ஹவு அ டைரக்டர் வாண்ட்ஸ் அன் ஆக்டர் ஹேஸ் சேஞ்ச்ட். அப்போ வந்து நீங்கள் ட்ரமாட்டிக்காக பண்ணலாம். ஆமாம், அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. இப்போ வந்து அண்டர்பிளே பண்ணணுங்கிறது எதிர்பார்க்குறாங்க. அது வந்து ஸ்டாண்டர்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் அது பிக்சர் வேரியா அந்த ஒரு ஆக்டர், அதுவும் அப்பா மாதிரி ஒரு வில்லன்னா இப்படி பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி கேரக்டர் ரோல்ஸ்னு இந்த அளவுக்கு பெரிய ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்ற பொழுது அந்த ஒரு மெஷர் இது அவர் செட் பண்ண அந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அவன் பண்ணலை, அப்படி பண்ணுவான், வாட் எவர் இட் இஸ், தட் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஆன் மீ. உண்மைதான், அது உண்மை இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இட் இஸ் ஆல்வேஸ் தேர். அது இன்னெவிட்டபிள். உங்களுக்கு நடிப்பில் எப்போ கான்ஃபிடன்ஸ் இருந்தது? எந்த படத்தை நடிக்கும்போது வந்தது? எனக்கு வந்து லேட்டர் ஆன், நான் வந்து போக்ரி பண்ணதுக்கு அப்புறமானு சொல்லலாம். ஏன்னா போக்ரி பண்ணும்பொழுது கூட எனக்கு அது ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது. அது வந்து ஒரு தெலுங்கு படம். ஆமாம், நான் அந்த படத்தை பார்த்துட்டு ஸோ இந்த கேரக்டர் தான் நம்ம பண்ண போகிறோம்னு எடுத்து பண்ணும்பொழுது ஒரு ரெஃபரன்ஸ் இருந்ததுனால நான் அதை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணேன். அஃப்கோர்ஸ் என்னுடைய ஒரு ஸ்டைல் ஆர் வாட் எவர் யூ சே, என்னுடைய பாணியில் நான் பண்ணதுன்ட்டு. நாட் எக்ஸாக்ட்லி லைக் தட் ஆக்டர். அதில் வந்து பிரபுதேவா சார் இஸ் அ பிக் இன்ஸ்பிரேஷன். ஹி வாஸ் என்கரேஜ் பண்ணுவார். அண்ட் அஃப்கோர்ஸ் இவர் விஜய் சாரோட பண்ணும்பொழுதும் நிறைய ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணுவார். அதாவது ஒன் மோர் பண்ணணுமா இல்லை இது ஓகேன்னு அவரும் கேட்டுப்பார். டு யூ வாண்ட் ஒன். ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் எனக்கு இருந்தது. தட் கேவ் மீ அ கான்ஃபிடன்ஸ் ஆக்ட் பண்ணும்பொழுது. ஆக்ட் பண்ணி முடிச்சு படம் வந்து எனக்கு அதில் ஒரு நல்ல பேர் கிடச்சிது. எனக்கு இன்னும் ஒரு பூஸ்ட் டு மை கான்ஃபிடன்ஸ். ஜெயம் ரவி பற்றி ஒரு பேட்டியில் குறிப்பிடும்போது அவர் மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பார்க்க முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க நீங்கள். உண்மைதான். ஃபஸ்ட்டு டிக் என்னை வந்து டைரக்டர் போய் பார்த்ததும் வில்லன் ரோலுக்கு தான் பேசினார். அப்புறம் ஒரு 1 வீக்கு அப்புறமா என்ன அரௌண்ட் கப்புள் ஆஃப் டேஸ் லேட்டர் கால் பண்ணி கேன் யூ கம் டு தி ஆஃபீஸ்ன்னு கேட்டார். சரி நான் போய் பார்த்தேன். இல்லைங்க அது வேண்டாம், தேர்ஸ் another ரோல். அது வந்து படத்தில் வந்து கேப்டன் ரோல், இந்த இட்ஸ் அ கேரக்டர். அவர் வந்து அவ்வளோவா பேச மாட்டார். இட்ஸ் அ ரன்னிங் ரோல் த்ரூ அவுட் த ஃபில்ம் அப்படின்னார். எனக்கு வந்து புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. என்னடா அது வேறு எதுவும் சொல்கிறாரு டைரக்டர்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஏன் சார் அந்த வில்லன் ரோல் நல்லா இருக்கே அதே நான் பண்ணுறேன்னு அப்படின்னு கேட்டேன். நோ வேண்டாங்க, யூ டூ திஸ், இது உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் சொன்னேன் ஓகே, பட் என்ன ரோல் இதுன்னு கேட்டேன். அதாவது இந்த மாதிரி கதையை சொன்னார், இந்த மாதிரி போகிறாங்க, ஒரு ஹீரோவும் இருப்பார். நீங்கள் நான் உடனே யோசித்தேன், ஹீரோவோட இந்த மாதிரி ரோல்னால் நிச்சயமாக ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே இருக்காது, இந்த வேத ஸ்கோப் இருக்காது அப்படின்ட்டு. ஸோ தென் he said no sir, don't think so much, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா. சரின்னு ஒத்துக்கிட்டேன். பிகாஸ் அதில் ஒரு யூனிக் கான்செப்ட் வந்து இட்ஸ் அ சயின்ஸ் ஃபிக்ஷன். ஆமாம். அண்ட் சரின்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் ஷூட்டிங். எதனால நான் வந்து வெரி இம்ப்ரெஸ்ட் வித் ஒரு ஜெயம் ரவி சாரோடனா, தி ஸ்கிரிப்ட் அப்புறம் நான் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது எவ்ரி ஃப்ரேம், ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃப்ரேம்னு கூட சொல்லலாம், சீனுன்னு சொல்கிறத விட எவ்ரி ஃப்ரேம்
அந்த கேப்டன் அதை நான் பண்ண ரோலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா தான் ஜெயம் ரவி ஹீரோ. அதில் எந்த வித சேஞ்சஸும் பண்ணலை, எந்த வித டிஸ்கஷனும் கிடையாது டைரக்டரோட. ஒரு சில இதில் வந்து இவர் தான் இருப்பார், நீங்கள் வந்து சும்மா வந்து பேசிட்டு போவீங்கன்னா கூட it was no objection at all. It was genuinely from him. அருமை. அதாவது வந்து ஒரு சண்டை போட்டுக்கிட்டோ இல்லை வந்து அது வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் அவர் பண்ணதுன்று ஒரு நாள் கூட நான் சொல்ல மாட்டேன். அண்ட் வாஸ் கம்ப்ளீட்லி இது. அவர் என்ன ஒரு தடவை நாங்கள் பேசும்பொழுது கூட அவரே நான் கேட்டேன், ஹவு இஸ் தட் யூ அக்ரி டு திஸ்ன்னு கேட்டேன். ஏன்னா நார்மலாக ஹீரோஸ்னு அவங்க மேலே இருக்கணும். சில சீன்ஸில் வந்து அந்த உங்களுக்கே தெரியும் எப்படி அதை பிளேஸ்மெண்ட்லேயே தெரிஞ்சிடும். ஆமாம். அப்படின் பொழுது அவர் சொன்னார், இல்லை அப்படி இல்லைங்க, சி திஸ் இஸ் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் நீங்கள் கேப்டன், உங்களுக்காக உங்கள் கூட இருக்கிற ஒருத்தனா நீங்கள் என்னை ரெக்ரூட் பண்ணி கூப்பிட்டு போகிறீங்க, சீனில் இப்படி வருது, தட்ஸ் ஃபைன், எனக்குன்னு வரும்பொழுது ஐ வில் பர்ஃபார்ம். ஸோ ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அது வந்து கம்ப்ளீட்டாக அவர் வந்து தட் வாஸ் த திங் த்ரூ அவுட். அதனால தான் நான் அந்த இதில் சொன்னேன், நான் ஒர்க் பண்ணதில் ஐ டெஃபினெட்லி வில் நெவர் ஃபர்கெட் திஸ். கம்ப்ளீட் ஃபன், டோட்டல் ஃபன். ஏன்னா அவர் கூட காம்பினேஷன் சீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு சில சீன்ஸ் தனியாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் இவர் வந்தார். அந்த டைமில் ஹி ஹேட் அன் இன்ஜுரி, ஏதோ ஒரு இன்ஜுரி இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் இல்லாத சில சீன்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். அப்புறம் இவர் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த ஷூட் அப்படி சொல்கிறேன், when he joined the shoot it was a lot of fun. சீரியஸாக வந்து ஒரு ஒரு அந்த ஒரு இதுலேயே வரமாட்டார், ரொம்ப ஜாலியாக பர்ஃபார்ம் பண்ணுவார். அண்ட் இட் வாஸ் a lot of fun. நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸுக்கு நாங்கள் வந்து மூணாரில் ஷூட் பண்ணோம். அது ஷூட்டிங்னே சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டாக ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு அந்த ஷூட்டு. தென் இவரே வந்து சில சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் மூவி எங்கள் எல்லாருக்குமே. நாங்களாம் வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்போம் அவர் டேரக்டரை, இப்படி பண்ண போகிறாருன்னு. அப்புறம் என்ன சொன்னால், அப்புறம் திடீர்னு அவர் டேரக்டர் சொன்னார், ரொம்ப கலாட்டா பண்ணிங்கன்னா நான் பண்ணுறது பூரா ஃபிக்ஷனல், க்ரீன் மேட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் இல்லைனா கூட நான் எடுத்துடுவேன் படத்தை அப்படின்னு. ஸோ அதனால் அந்த அளவுக்கு அவரை வந்து கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தோம். இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆழ்வாரில் அஜித்தோட நடிச்சது அப்படின்னு அவர் வந்து வெரி இன்ட்ரெஸ்டட் அபவுட் மை டேட். அவர்கிட்ட நான் ரொம்ப அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம், தமிழ் சினிமாவுடைய 2 முக்கியமான நட்சத்திரங்களான ரஜினி, கமல் 2 பேரையும் சந்திச்சிருக்கீங்களா? கமல் சாரோட ஃபேன் நான். எங்கள் அம்மா வந்து நச்சரிச்சு, அப்போ தான் வந்து அப்பா வந்து இந்த அலாவுதீன் அற்புத விளக்கம் பண்ணோம், என்னை கூப்பிட்டுட்டு தனுஷோட நீங்கள் பல படங்கள் நடிச்சிருந்தாலும் வட சென்னை ஒரு முக்கியமான படம். ஐ ஹாவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் வெற்றிமாறன். அப்போ நான் வந்து ஒரு தனுஷோட நான் வந்து இது பண்ணியிருக்கேன், குட்டி. ஐ saw the maturity of him as an actor. அப்போ வந்து வட சென்னையில் வந்து எனக்கும் அவருக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இல்லை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.